ஐயா வணக்கம். நான் சாருலதா. நீங்க சொன்னீங்க பழைய பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்ப தலைவர் கலைஞர் ஐயா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு, பாடல்கள் வரிகள் குடுத்துருக்காரு. அவரோட பாடல்கள்ல உங்களுக்கு மிக பிடித்த வரிகள், அத மறக்க முடியுமான்னு ஒரு படத்துல ஆமாங்க. காகித ஓடம், காகித ஓடம் கலர்தலை ஆஹஹா! கோடு. அதே மாரி மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் ராமநாதன் டைரக்ஷன் வந்துச்சு. அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன். ஒரே ஒரு பாட்டுக்காக. அது என்ன சிச்சுவேஷன்னா, விஜயகாந்த் வந்து அதில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. படத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு. ஒரே ஒரு சாங் அதில். அது தலைவர் எழுதின பாட்டு. அந்த கருத்து அது அருமையாக இருக்கும். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பாரு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, எத்தனுக்கும் பித்தனுக்கும் எடைகளை போடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அதில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது நடந்தது. என் பேர் பியான். உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார்? புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பழரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை பண்ணேன். அதை மனப்பாடம் பண்ணி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்க நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. தென்மா, விஜய், நரேன்லாம் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அந்த கவிதையை வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பாடலா மாத்தலாம். ஒரு பாடலா மாத்தி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கு. பண்ண முடியுமா? செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு. செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் நம்ம